சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மேடம், உங்க நேம்? டாக்டர் விபாஷா. விபாஷா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். சாரி மேடம், உங்க நேம் மறந்துருக்கு ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். ஒன் செகண்ட், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்பீச் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு. ஹலோ. ஓகே ஓகே, இது ஒரு நிமிஷம். சார் விசிபிளா இருக்கா? Hello, sir, am I audible? ஓகே தான். ஓகே, கேக்குது. கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம். வணக்கம், என் பேரு டாக்டர் விபாஷா. நான் மதுரை ஆண்டர்புரம்ல டாக்டர் விபாஷாஸ் ஹோமியோ கிளினிக் அண்ட் கவுன்சிலிங் சென்டர்ல இருந்து வந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம மைக்ரைன் அப்படின்ற டாபிக் பத்தி பேச போறோம். மைக்ரைன்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து சாதாரண தலைவலின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது கிடையவே கிடையாது. மைக்ரைன்னா இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் கண்டிஷன். அது ஒரு ஹெட்ஏக் மட்டும் கிடையாது. அது வந்துட்டு உங்களுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டி, நர்வ் பாத்வேஸ், அப்புறம் அதுல நடக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மைக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரைன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதுல மெயினான சிம்டம்ஸ் சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்ராபிங், ஒரு தலைவலி இருந்துட்டே இருக்கும், ஒத்த சைடு தலைவலி இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி வந்துட்டு வாந்தி வரும், வாந்தி வர மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது லைட், அப்புறம் நாய்ஸ், அப்புறம் ஆல்ஃபேக்டரி, அதாவது ஸ்மெல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அலர்ஜிக்கா இருக்கும். சோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு என்ன சொல்ற நியூராலஜிக்கல் கண்டிஷனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரைனோட சிம்டம்ஸ்ல வந்துட்டு மெயினா டைப்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப்பா வந்து எது சொல்றாங்கன்னா ப்ரோட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு முன்கூட்டியே நமக்கு வந்து மைக்ரைன் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சைன். அதாவது என்னன்னா நம்மளுடைய மூட் ஸ்விங்ஸ், மூட் சேஞ்சஸ், கிரேவிங்ஸ், அப்புறம் கிறுக்கிறுன்னு வர்றது, இது எல்லாமே வந்துட்டு இந்த கேட்டகரியில வரும். ரெண்டாவது வந்துட்டு ஆரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருக்கும். அதாவது என்னன்னா நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி மங்களா தெரியறது, ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் கண் எரிச்சல், திங்னஸ், அப்புறம் வந்துட்டு வீக்கம் வர்றது, இது எல்லாமே வந்துட்டு எல்லா மைக்ரைன்லயுமே இருக்காது. இந்த ஆரா மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரைன் டைப்ல மட்டும் இருக்கும். மூணாவதா இருக்கக்கூடியது தலைவலி, ஹெட்ஏக். இது வந்து எப்படி இருக்கும்னா மைக்ரைன்ல ரொம்ப ரொம்ப டீப்பா இன்டென்ஸ்டா இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாசியா இருக்கும். அப்புறம் லைட் அண்ட் சவுண்டுக்கு அலர்ஜிக்கா இருப்பாங்க. அடுத்ததா வந்து போஸ்ட்ரோம்னு சொல்றாங்க. இதுல வந்து எப்படின்னா உங்களால எந்த ஒரு விஷயத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. முக்கியமா வந்துட்டு ஹேங் ஓவர் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இதோட ஃபேசஸ், மைக்ரைனுடைய ஃபேசஸ். இப்ப வந்துட்டு மைக்ரைனுடைய டைப்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மைக்ரைன் வித்தவுட் ஆரா, மைக்ரைன் வித் ஆரா, கிரானிக் மைக்ரைன், அதுக்கு ஹெமிப்ளெஜிக் மைக்ரைன். அப்படின்னா என்னன்னா ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து செயல் இழந்துரும், ஒரு பக்கம் மட்டும் வலி இருக்கும். சோ இது ஹெமிப்ளெஜிக் மைக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா வந்து வெஸ்டிபுலார் மைக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவுமே கிட்டத்தட்ட அது மாதிரிதான் இருக்கும். அடுத்ததா வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரைன் வந்து எதனால ட்ரிகர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதுக்கு மெயினான ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தான். அடுத்ததா வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ்.
அதாவது ஒருத்தவங்க பீரியட்ஸ்ல இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். அந்த டைம்ல கூட மைக்ரைன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரியா தூக்கம் இல்ல, சரியா வந்து அவங்களால தூங்க முடியலனாலுமே மைக்ரைன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து சில ஃபுட்ஸ், அப்புறம் சில காஃபி, டீ இந்த மாதிரி குடிச்சாலும் ட்ரிகர் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து சன்னியா இருந்தா மைக்ரைன் வரும், அப்புறம் வெதர் மாறிச்சுன்னா மைக்ரைன் வரும், அவங்கள சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னா மைக்ரைன் வரும். அடுத்ததா கடைசியா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சென்சரி ஸ்டிமுலைன்னு சொல்றாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ஃபாக்டரி, அதாவது லைட்ஸ், நாய்ஸ், ஆர்டர். இப்ப ஸ்பெசிபிக்கா புதுசா யாராச்சும் வந்து பெர்ஃபியூம் வாங்குறாங்க, அதாவது நார்மலா அவங்க ஒரு பெர்ஃபியூம்க்கு யூஸ் ஆயிருப்பாங்க, புதுசா அந்த பெர்ஃபியூம் ட்ரை பண்றாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த மைக்ரைன் வரும். ஏன்னா அவங்களால அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்மெல்ல வந்து டாலரேட் பண்ண முடியாது. இதையும் தாண்டி அவங்க வந்து அடிக்கடி கெஃபீன் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே மைக்ரைன் வரும். தேவையில்லாம ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணி பண்ணி எக்ஸாஜரேட் பண்ணாலும் மைக்ரைன் வரும். அதுக்கடுத்து பிரைட்டான விஷயங்கள் பாக்குறப்ப, இப்ப ஒரு டச் ஸ்கிரீனே பாக்குறாங்க, இப்ப பிரைட்டா இருக்கு, இல்ல வந்துட்டு பிரைட்டான ஒரு வெதர் இருக்கு, ரொம்ப சன்னியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கூட மைக்ரைன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரிகர்ஸ் தான், மைக்ரைனை வந்து எப்படி வந்து வர வைக்குதுன்றதுக்கான ஒரு ட்ரிகர்ஸ். அடுத்ததா வந்துட்டு இந்த மைக்ரைனை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம மாத்தணும். அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம கம்மி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்ததுல வந்து சார் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. இப்ப நான் வந்துட்டு மத்த விஷயங்களுக்கு நான் வரேன். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அலோபதி சைட் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடையவே கிடையாது. சோ ஹோமியோபதி நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா நம்ம ஹோமியோபதியில வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ்டா தான் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு மெடிகேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து எப்படின்னா பெர்ஃபியூம் அலர்ஜி இருக்கு. இப்ப பெர்ஃபியூம் அலர்ஜி இருக்கு, அதனால அவங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னா நம்ம அதுக்கேத்த மாதிரி வந்து மெடிகேஷன் கொடுக்கறப்ப அவங்களால ஈஸியா அதுல இருந்து வெளியில ரெக்கவர் ஆகி வர முடியும். சோ இதே விஷயம் அலோபதியில அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நார்மலா இபுப்ரோஃபன் இந்த மாதிரியான மெடிகேஷன்ஸ் தான் அவங்க நார்மலா கொடுப்பாங்க. சோ அவங்க கிட்ட ஸ்பெசிபிக்கா மைக்ரைனுக்கு அப்படின்றதுக்கான எந்த ஒரு மெடிகேஷன்ஸுமே கிடையாது. பட் இன் ஹோமியோபதியில இதை கண்டிப்பா நம்மளால சரி பண்ண முடியும். இப்ப சன்லைட்ல இருந்து வராங்க, ரைட் சைட்ல தலைவலிக்குது, லெஃப்ட் சைட்ல தலைவலிக்குது, இது எல்லாத்துக்குமே அவங்களால வந்துட்டு ஒரு காமனான ஒரு மெடிகேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். இப்ப எல்லாரும் இப்போ 2 பேஷண்ட் வராங்க, இவங்களுக்கும் தலைவலிக்குது, அவங்களுக்கும் தலைவலிக்குது. இப்ப 2 பேருக்கும் நம்ம ஒரே மெடிகேஷன் கொடுத்தா 2 பேரோட தலைவலியும் சரியாகுமா? கண்டிப்பா கிடையாது. சோ ஒரு ஆளுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அது இன்னொரு ஆளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா எல்லாரோடைய பாடி டைப்புமே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ அதனால இண்டிவிஜுவலைஸ்ட் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கறதுனால நம்மளால ஈஸியா அந்த விஷயத்துல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியில வர முடியும். சோ இப்ப வந்து உங்களுக்கு மைக்ரைனை வந்து கம்ப்ளீட்டா வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னதுன்னா நல்லா தூங்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா நீங்க தூங்கி எந்திரிச்சு ஒரு டீப் ஸ்லீப் நீங்க போனா மட்டும்தான், அதாவது உங்களுக்கு குவான்டிட்டி வந்து பிரச்சனை கிடையாது, குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்லீப்போட குவாலிட்டி நல்லா இருந்தா மட்டும்தான் நீங்க நார்மலா இருக்க முடியும். சோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பாடிய வந்து நீங்க கேர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ, ஸ்ட்ரெஸ் இல்லாம, ஓவர் திங்கிங் இல்லாம, தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கிறத விட்டுட்டு ஒரு டீப் ஸ்லீப்புக்கு நீங்க போகணும். சோ அதுக்கு வந்து நீங்க என்னன்னா ஒரு ரெகுலர் ஹேபிட்டா நீங்க அதை வைக்கணும். நீ சும்மா ஒரு நாள் தூங்கிட்டு அடுத்த நாள் தலைவலி சரியாகுமா? அப்படியெல்லாம் கிடையாது. சோ நீங்க டீப்பான ஸ்லீப் வந்து எப்பவுமே இருக்கணும். குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்ததா வந்து ஹைட்ரேஷன். ஏன்னா இனிமே சம்மர் சீசன், அப்ப வந்துட்டு ஹைட்ரேஷன் வந்து நார்மலாவே நம்மளால டீஹைட்ரேட் ஆயிரும் சம்மர் சீசன்றப்ப. சோ அந்த டைம்ல எப்பவுமே ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்ததா வந்துட்டு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம யாராலையுமே இது பண்ண முடியாது. நம்மளுடைய ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்றது. இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான டாஸ்க் எல்லாருக்குமே, ஈவன் எனக்குமே. ஏன்னா எனக்குமே வந்து ஸ்கிரீன், அதாவது மொபைல் இருந்தாதான், லேப் இருந்தாதான் என்னாலையுமே வேலை பார்க்க முடியும். சோ இத வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண்ணும் சரி, உடம்பும் சரி, எல்லாமே வந்து நல்லா இருக்கும். சோ அது அடுத்ததா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங், இத வந்து கம்மி பண்ணியே ஆகணும். கம்மி பண்ணா மட்டும்தான் மைக்ரைனை வந்துட்டு நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணல, ஓவர் திங்கிங் கம்மி பண்ணா இது வந்து எங்க கொண்டு போய் விடும்னா ஹை பிபில கொண்டு போய் விடும். உங்களுடைய மசில் பெயின், அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்லீப் வர முடியாம இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்து பாதிக்கும். சோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நீங்க தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பெயின், பீப்புள் ஃபியர் இட்ஸ் அன்பிரெடிக்டபிலிட்டி. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைடு. அது மாதிரி இங்க எவ்வளவு பேர் வந்து மைக்ரைன்னால வந்து நிறைய நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஈவன் எனக்குமே மைக்ரைன் இருக்கு. எனக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபேக்டரி, அதாவது புதுசா ஏதாச்சும் கார்ல ஏறினாவோ இல்ல லெதர் ஸ்மெல், அப்புறம் பெர்ஃபியூம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகும். சன்ல போயிட்டு வர்றது. சோ ஒருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் ட்ரிகர் ஆகும். சோ இதுக்கான சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் நீங்க நேச்சரை என்ஜாய் பண்றது. ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு நீங்க எந்த விஷயத்துக்கு அலர்ஜிக்கா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ட்ராக் பண்ணணும். நீங்க ட்ராக் பண்றது மூலியமா நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த விஷயத்துக்கு நான் அலர்ஜிக் ஆகுறேன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு ஃபைனலைஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நல்லா தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்க மறக்காதீங்க. டெய்லி மினிமம் 4 to 5 liters வந்து கண்டிப்பா குடிங்க. அது மாதிரி நீங்க வந்து ஆல்கஹால் இல்ல கெஃபீன் எடுக்கிற பர்சனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மைக்ரைன் இருக்குன்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணி அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிரீன் டைம் அது ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரெகுலர் பேசிக் டயட் ஷெட்யூல நீங்க வந்து ஃபாலோ பண்றது. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கான ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கு, இந்த விஷயத்தினால எனக்கு தலைவலி வருது அப்படின்னா அந்த விஷயத்த அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். சோ உங்களுக்கு அதிகமா நாய்ஸ் இருக்க மாதிரி இடத்துல எனக்கு இருந்தா பிடிக்காது, இல்ல எனக்கு நாய்ஸ் கேட்டா தலைவலி வரும் ரொம்ப சத்தமா இருந்தா அப்படின்னா அந்த விஷயத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க யோகா எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, ஆசனம் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். உங்களால ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓவர் திங்கிங் பண்ணவே மாட்டீங்க, இதுக்கு நான் கேரண்டி. அடுத்ததா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒரு ஜிம் போறதோ இல்ல வீட்டுல ஒரு ஒர்க் அவுட் பண்றதோ இல்ல எக்ஸசைஸ் பண்றதோ இத வந்து ஒரு ஹேபிட்டா நீங்க வைக்கிறப்ப உங்களால வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச ஒரு 90 daysக்குள்ள உங்களால பார்க்க முடியும். மைண்டும் சரி உங்க பாடியும் சரி ரெண்டுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய மைக்ரைனை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம் நீங்க ஒர்க் அவுட் பண்றது மூலியமா. சோ டெய்லி வந்து அட்லீஸ்ட் நீங்க டெய்லி பண்ணணும்னு இல்லாம ஸ்பெசிபிக்கா இத்தனை மணி நேரம் 1 வீக்குக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வைங்க. அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எதையுமே வந்துட்டு ஓவர் நைட்ல இப்படின்றதுக்குள்ள எதையுமே நம்மளால மாத்த முடியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க சின்ன சின்னதா ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு பெருசா அது மாறும். சோ நீங்க வந்து சின்ன விஷயம் நினைச்சு இனிஷியேட்டிவா எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து பெரிய சக்சஸா நீங்க வந்து பார்க்கலாம். அதுதான் நான் இந்த ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிருக்க மாதிரி ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்ப வந்துட்டு சார் வந்துட்டு உங்களுக்கு, அதாவது நீங்க வந்து இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, இப்ப வந்து எனக்கு மைக்ரைனும் இருக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, எப்படி எனக்கு ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த சார் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. இப்ப என்னோட டீம்ல இருந்து சைக்காலஜிஸ்ட் ஜோயல் சார் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் விகாஷா மேடம் வந்து உங்களுக்கு வந்து இந்த
மைக்ரேன் பத்தின விஷயங்கள், மைக்ரேன்னா என்ன, அது எப்படி வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, இதுல இருந்து எப்படி கோப் பண்றது, குறிப்பா சொல்ல போனா இந்த மைக்ரேன் வர்றதுக்கு உண்டான ஆர்டர் என்ன, அந்த ஆர்டர்ல இருந்து நம்ம எப்படி கோப் பண்றது அப்படின்ற விஷயங்களை மட்டும் நம்ம வரிசையா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல இந்த ஸ்லைட்ல ஒரு விஷயத்த நாங்க விரும்புறேன். ஸோ மைக்ரேன், ஸோ இது தெரியாத வழியின் உண்மை தாக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரேன்ன்றது வந்து மேடம் சொன்ன மாதிரி தான், இது வந்து நீங்க தலைவலின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வந்து என்னன்னா ஒரு நரம்பியல் குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயமா தான் நீங்க இதை கன்சிடர் பண்ணணும். இது ஒரு நரம்பியல் குறைபாடு, இதை நீங்க தலைவலின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்க கூடாது. ஸோ இது என்னன்னா, இதுல அந்த சொன்ன மாதிரி இந்த டைப்ஸ், இந்த 5 டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்னன்னா, இதுல இருந்து நம்ம எப்படி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறது, இது எப்படி வரும் அப்படின்றத நம்ம வரிசையா பார்ப்போம். ஸோ என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது லைட்டா வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, தலை வந்து உங்களால ஒரு சமநிலையில இருக்க முடியாத மாதிரி லைட்டா டிசினஸ்ல வரும். கொஞ்சம் கொஞ்சமா டிசினஸ்ல வந்து லைட்டுன்றது வந்து உங்களுக்கு வந்து சென்சிட்டிவ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். போட்டோபோபியான்னு சொல்லுவாங்க. லைட்டை வந்து உங்களால சரியா பார்க்க முடியாம போயிருது, கண்ணுக்கு முன்னாடி மயமயான்னு தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும்போது நம்மளுக்கு மைக்ரேன் இருக்கு என்று நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி உறுதிப்படுத்தி கொள்ளும் போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ற விஷயத்த மட்டும் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்ட்ரெஸ். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். மைக்ரேனுக்கு முக்கியமான ஒன்று போல இருக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். இந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னா, ஓவரா நம்ம அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஓவரா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. குறிப்பா சொல்ல போனா, எப்பவுமே வேலை விஷயத்தை பத்தியோ இல்ல மத்த ஏதாவது ஒரு விஷயத்த பத்தியோ நம்ம யோசிச்சு 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 நம்ம அதை ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்றது. தெளிவா சொல்ல போனா, பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகி அப்படியே இருக்கிறது. அதாவது என்னன்னா, அது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு, அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நைட்டு தூங்காம அது அந்த வேலையில கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த மைக்ரேன் வர்றதுக்கான காரணம். ஒண்ணும் இல்லை, நம்ம காலையில நம்ம வேலைக்கு போறோம், வேலையில ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க் வந்து நம்ம ஈவினிங் குள்ள முடிக்க முடியல. என்ன பண்றோம், அந்த வேலையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அதாவது பர்சனலா இல்ல, பர்சனலா நம்ம பிசிக்கலா நம்ம அந்த ஃபைலோ அதை தூக்கிட்டு வர்றதை நான் சொல்லல, மென்டலா நம்ம அந்த வேலையை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு ஒரு டேட்டா அனலிஸ்டா ஒரு கம்பெனில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனில இருக்கக்கூடிய இந்த பொண்ணு ஒரு டேட்டா அனலிஸ்டா இருக்கு. அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட அவ வந்து அங்க ஆபீஸ்ல உட்காந்துதான் அது பண்ண முடியும். ஸோ அந்த ஆபீஸ்ல உட்காந்து அதை பண்ணிட்டு இருக்கா. சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆகுது, அவ வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு பேரு திவ்யான்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு திவ்யாவா போகாம வீட்டுக்கு டேட்டா அனலிஸ்டா தான் போறா. டேட்டா அனலிஸ்டா தான் நைட்டு சாப்பாடு சாப்பிடுறா. டேட்டா அனலிஸ்டா தான் நைட்டு தூங்குறா. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சோ அவ டேட்டா அனலிஸ்டா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. அவ திவ்யாவா படுத்தா மட்டும்தான் தூக்கம் வரையே, டேட்டா அனலிஸ்டா படுத்தா தூக்கம் வராது. ஊர்ல எல்லாரும் பண்ற தப்பு அதுதான். அந்த வேலையை வீட்டுல உங்க பெட்ரூம் வரைக்கும் கொண்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பெட்ரூம்ல அவ அதுக்கப்புறம் படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கார்டிசோல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஹார்மோன் வந்து ட்ரிகர் ஆகும். இந்த கார்டிசோல் ஹார்மோன் என்னன்னா தூக்கத்துக்கு எதிரி ஹார்மோன். இந்த கார்டிசோல் ஹார்மோன்றது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். சோ என்ன விஷயம்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் காலங்காத்தால பீக்ல இருக்கும். அது ரொம்ப நல்லது. அதாவது என்னன்னா, காலையில இந்த கார்டிசோல் ஹார்மோன் பீக்ல இருந்தாதான் நம்ம காலையில எந்திரிக்க முடியும், எல்லா வேலையும் கரெக்டா செய்ய முடியும். ஆனா நைட்டு தூங்கும் போது அந்த கார்டிசோல் லெவல்ன்றது டவுன் ஆகி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த கார்டிசால் லெவல் குறைய வேண்டியது குறையாம அப்படியே மேல அப்படியே கூடி போய்கிட்டே இருக்குது. அது ஒரு லெவல்ல இருந்தது. ஒரு கார்டிசால் லெவல் இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வரணும்ன்றது போது மெலட்டனின் அப்படின்ற ஒரு என்சைம் சுரக்கிறோம். மெலட்டனின் என்சைம் சுரந்தாலும் இந்த கார்டிசால் வந்து அதை சப்ரஸ் பண்ணிடும். அப்படி சப்ரஸ் பண்றதால நம்மளால தூங்க முடியாது. கார்டிசால் டாமினேட் பண்ணும்போது நம்மளால தூங்க முடியாது. நம்ம வேலை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அந்த ஸ்ட்ரெஸ் எங்க வரைக்கும் கண்டினியூ ஆகுது, 2 மணி வரைக்கும் கண்டினியூ ஆயிடுது. தூக்கம் வரவே வராது. ஏன்னா கார்டிசால் லெவல் தான் ஹையா இருக்குல்ல. கார்டிசால் லெவல் குறைஞ்சா ஒழிய அவங்க தூங்க மாட்டாங்க. சோ அந்த கார்டிசால் லெவலை நம்ம எப்படி குறைக்கணும், வேலைய ஆபீஸ்லயே விட்டுட்டு வராத வரைக்கும் இந்த லெவல் குறையாது. டேட்டா அனலிஸ்டா அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது திவ்யாவா வரும். 10ஆவதுக்கு காஃபி, எல்லா நேரமும் காஃபி.
தெளிவா சொல்ல போனா ஒரு காஃபி குடிச்சீங்கன்னா அந்த காஃபி முழுசா கரையிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5-6 மணிக்கு காஃபி குடிச்சீங்கன்னா இந்த காஃபி கரையிறதுக்கு மத்தியானம் நைட்டு 12-1 மணிக்கிட்ட ஆயிரும் முழுசா கரையிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த காஃபியோட எஃபெக்ட் குறைஞ்சாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். இதுல சில பேர் வந்து நைட்டு காஃபி குடிப்பாங்க, நைட்டு 8 மணி 9 மணிக்கெல்லாம் காஃபி குடிப்பாங்க. அதெல்லாம் எப்போ இதாகும்ன்றத பாருங்க. ஸோ இந்த காஃபின்றது இன்னொரு முக்கியமான பூஸ்டரா இருக்கு. ப்ராப்பரான ஸ்லீப் இருந்தாலே இந்த மைக்ரேனை மேக்சிமம் நம்ம கட்டுப்படுத்திடலாம். இருந்தாலும் இந்த மைக்ரேன் இன்னும் கொஞ்சம் ஓவரா இருக்கா, நம்ம மெடிகேஷன்ஸ் போகலாம். குறிப்பா சொல்ல போனா ஹோமியோபதிக்கு போறதுன்றது பெஸ்ட் தீர்வா இருக்கும். ஏன்னா அலோபதின்ற போது அதுல இமீடியட் ரிசல்ட் இருந்தாலும் அதுல ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு லாங் டேர்ம் கியூர் கிடைக்கிறது இல்லை. ஹோமியோபதியில ஒரு லாங் டேர்ம் கியூர் கிடைக்குது. அதன் மூலமா வந்து உங்களால வந்து இதுல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில வர முடியும். அதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்ன விஷயம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணணும். அதே சமயத்துல மெடிகேஷன் நம்ம இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மெடிகேஷன்ஸும் போனோம்னா இந்த மைக்ரேனை விட்டு நிச்சயமா நம்ம வெளியில வர முடியும். குறிப்பா சொல்றது என்னன்னா நம்ம 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் முறை, நம்மளுடைய வேலை பார்க்குற விஷயத்த மாற்றணும். வேலை ஆபீஸ்ல மட்டும்தான், வீட்டுல கிடையாது. 2வது விஷயம் நம்ம சாப்பாடு, எந்த டைம்ல சாப்பிடுறோம், எந்த வேலையில சாப்பிடுறோம். லஞ்சை வந்து டின்னர்லயும், டின்னரை வந்து லஞ்ச்லயும் இந்த மாதிரி மாத்தி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு மெயினா மைக்ரேன் வர்றதுக்கு உண்டான முக்கியமான காரணமா கருதப்படுது. ஸோ என்னன்னா லஞ்ச் டைம்ல தான் சாப்பிடணும், டின்னரை தான் சாப்பிடணும். நம்ம ஸ்கிப் பண்ணி பிரஞ்சா ஸ்கிப் பண்றோம், டின்னருக்கு இல்லைங்க லஞ்ச் சாப்பிடுறோம், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றதே வந்து உள்ள இருக்கிற கார்டிசால் லெவல்ல இருந்து எல்லா என்சைமையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு பேர் என்னன்னா இங்கிலீஷ்ல இதை ரப்சர்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி கந்தரகோலம் பண்ணி வச்சிடறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பாடி அந்த அளவுக்கு அசோசியேட் ஆகும்போது அது ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாது. அங்கதான் இங்க நம்மளுக்கு பிரச்சனை வருது. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க வேலையா மட்டும் பார்க்கணும், வேலை பார்க்குற நேரத்துல மட்டும் பார்க்கணும். 2வது விஷயம் உங்க சாப்பாடு, நீங்க காஃபி குடிக்கிற டைமிங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கரெக்டான ஒரு டைமுக்கு வாங்கி என்னைய கேட்டீங்கன்னா நீங்க ஈவினிங் 4க்கு முன்னாடியே உங்களோட காஃபிஸை முடிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் 2, அதுக்கு மேல காஃபி போகாதீங்க. மோஸ்ட்லி மார்னிங் காஃபி எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அது நைட்டுக்குள்ள உங்களுக்கு கறந்துடும். 3வது விஷயம் நீங்க தூங்குறதுக்குள்ள என்விரான்மெண்ட்டை கரெக்டா வச்சிருக்கணும். கரெக்டா 10 மணிக்கு தூங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கிரீன் டைமிங் ஆஃப் பண்ணணும். இதுல வந்து என்ன பிரின்சிபல் சொல்லுவாங்கன்னா 3-2-1 அப்படின்ற பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும். மற்ற பெரிய வேலைகள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்கணும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிடணும். இந்த 3ஐயும் கரெக்டா செய்யணும். இதைதான் 3-2-1 ஸ்லீப் மெத்தட்னு சொல்லுவாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வேலைகள்லாம் பர்ஃபெக்டா கொஞ்சம் முடிச்சிருங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன் டைம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா ப்ராப்பரா உங்களுக்கு ஸ்லீப் டைம் வரும். அதாவது என்னன்னா ப்ராப்பரா தூங்குறது. இன்னைக்கு இப்போ இவ்வளவு நாள் வழக்கமா வந்து 2 மணிக்கு தூங்குறேன், 1 மணிக்கு தான் தூங்குறீங்கன்னா இன்னைக்கு இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா என்னன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். ஒரு நாளைக்கு உங்களால 1 மணி நேரத்தை மட்டும்தான் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ இப்படி 1 மணி நேரத்தை ஆல்டர் பண்ணும்போது நீங்க இப்போ 2 மணிக்கு தூங்குற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க 10 மணி 11 மணிக்கு தூங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். ஆனா தொடர்ந்து நீங்க இதை முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு 4 நாள் கழிச்சு உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு செட் ஆயிடும், திருப்பி தூங்கிடலாம். இந்த மாதிரியான மைக்ரேன் அப்பப்போ வர்றதுன்றதை நம்ம ஈஸியா தவிர்த்துக்கலாம். தெளிவா சொல்ல போனா மைக்ரேன்ற போது எல்லாரும் பயப்படுற விஷயம் என்னன்னா மைக்ரேனோட வலிக்கு யாரும் பயப்படுறது இல்லை. மைக்ரேன் எப்போ வந்துடும், ஐயோ திடீர்னு எனக்கு மைக்ரேன் வந்துருமே அப்படின்ற விஷயத்துக்கு தான் பயப்படுறாங்க. இதைத்தான் அன்பிரெடிக்டபிலிட்டின்னு சொல்றாங்க. தலைவலி, அந்த மைக்ரேன் தலைவலியை பொறுத்த வரைக்கும் அது எப்போ வருது, ஏன் வருதுன்றத யாராலும் சொல்ல முடியறது இல்லை. இன்னும் சொல்ல போனா சில வகையான மைக்ரேன் இருக்கு. அது மைக்ரேன் அந்த தலைவலி வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும், இல்ல வேற ஏதாவது சிம்டம்ஸ் மூலமா வந்துடும். அந்த மாதிரி கூட மைக்ரேன்ஸ் கூட இருக்கு. ஸோ என்னன்னா ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், இது கூட சேர்ந்து உங்க வேலையை ப்ராப்பரா வச்சுக்கணும். உங்களால வாக்கிங் போக முடிஞ்சுச்சுன்னா இன்னும் நல்லது. வாக்கிங், யோகா போக முடிஞ்சுச்சுன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இன்னும் நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்றது, உங்களால வாக்கிங் இது போக முடிஞ்சுச்சுன்னா இன்னும் நல்லது. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ப்ரொஃபஷனை கரெக்டா வச்சிருங்க, உங்க சாப்பாட்டை நீங்க கரெக்டான அளவுக்கு வச்சுக்கோங்க, உங்க தூக்கத்தை கரெக்டா வச்சிருங்க. உங்களால கன்ஃபார்மா இந்த மைக்ரேன்ல இருந்து கன்ஃபார்மா வெளியில வர முடியும். சரி,
ஸோ இந்த உங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடு போடுறேன் நான். ஸோ இதுல என்ன விஷயம்னா நேச்சரை என்ஜாய் பண்ணணும். இதுல 9 விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த 9 விஷயத்தையும் நீங்க இப்போ கண்கூடா நீங்க பார்க்கலாம். என்னென்ன சொல்றாங்கன்னா நேச்சரோட என்ஜாய் பண்ண, அதாவது என்னன்னா நல்ல காற்றை சுவாசிச்சு நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்கன்றாங்க. அந்த நேச்சரை உணருங்கன்றாங்க. அது உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். ரெண்டாவது உங்களுக்கு ஏதாவது தலைவலிக்குதா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா, எப்பப்போ எந்தெந்த பிரச்சனை வருது அப்படின்றத ஒரு சின்ன டைரியில நீங்க எழுதிட்டு வரலாம். ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சமா எந்தெந்த டைம்ல எந்தெந்த சிம்டம்ஸ் வருது, எப்பப்போ வருதுன்றத பார்த்து நம்ம குறைச்சிக்கலாம். அடுத்த விஷயங்கள், தண்ணி நிறைய பிடிக்கணும்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு நாளைக்கு 3 liters ஆஃப் வாட்டர் குடிக்கணும்ன்றது மேக்சிமம். ஸோ என்னன்னா அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த தண்ணி அளவு மாறும். ஆனா மினிமம் ஒரு 3 liters குடிக்கிறது பெட்டர். இதுக்கு அடுத்தது நம்ம கேஃபீனை குறைக்கணும், ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்றது, ரெகுலர் பேசிஸ்ல சாப்பிட்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். குறிப்பா சொல்ல போனா அதிகமான சவுண்டு, அதிகமான லைட் இருக்கிற மாதிரி ஏரியால வைக்காதீங்க. அதுவே நம்மளுடைய எவ்வளவு குறைக்குது. கடைசியா சொல்றது என்னன்னா எக்ஸசைஸும் யோகாவும் பண்ணுங்க, நல்ல தூக்கம் பண்ணுங்க. இதுல காட்டின இந்த 9 விஷயத்தையும் ஒருத்தர் கரெக்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மைக்ரைன்ல இருந்து படிப்படியா வெளியில வந்துடலாம். நம்மளாலையும் மைக்ரைனை விட்டு வர முடியும். ஸோ நம்மளாலும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதுதான் இந்த மைக்ரைன்ல இருந்து வெளியிடுறதுக்கு நாங்க சொல்ற டிப்ஸ். இப்போ விபாஷா மேடம் இந்த மீதி இதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்ப ஜோயல் சார் எப்படி ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு நீங்க உங்க மைக்ரைனை கம்மி பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. அது உங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப மைக்ரைன் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க சாட்ல கேட்கலாம். அது போக இப்ப உங்களுக்கு கியூஆர் கோட் இதுல ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, ஷேர். இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு கியூஆர் கோட் கொடுக்குறேன். அந்த கியூஆர் கோட்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு இந்த செஷன் எப்படி இருந்துச்சு, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னா எப்படி இத இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் பெட்டரா ஃபீல் ஆகும். அப்பதான் நாங்க நிறைய உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, மக்களுக்கு என்ன தேவைன்றது எங்களுக்கும் தெரியும். சோ இது மூலியமா நம்மளுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். சோ இந்த விஷயத்த நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒன்ஸ் அகைன் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் QR code. ஓகே, இப்ப நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க இந்த QR கோட் இது நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ பேஜுக்கு உங்களை எடுத்துட்டு போகும். சோ இந்த செஷன்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணோம், உங்களுக்கு இந்த செஷன்ல என்னென்ன விஷயங்கள் கிடைச்சது, என்னென்ன விஷயம் கிடைக்கல, இதுல என்ன ப்ரோஸ் இருந்துச்சு, என்ன கான்ஸ் இருந்துச்சு, பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்றது. நாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுவோம். அது உங்களுக்கு புரியுதா புரியலையா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சோ நீங்க கொடுக்குற இந்த ஃபீட்பேக்ல தான் எங்களுக்கு தெரியும். சோ இந்த ஃபீட்பேக் எல்லாருமே ஃபில் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இந்த கியூஆர் கோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க ரிவ்யூ போட்டுட்டு எங்களுக்கு எதுனாலும் அப்டேட் பண்ணுங்க. இதுல தேங்க்யூ. இல்ல சாரி, ஆக்சுவலி ஸ்கேனர் நம்ம காமிக்கிறது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நினைக்கிறேன். ஏன்னா எறானால என் சைடு மூலியமா தான் உங்களுக்கு வரும். பண்றாங்கன்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் நெக்ஸ்ட் டைம் நான் இங்க கிளாஸ் எடுக்கிறேன்னா அது பெட்டரா இருக்கும்ல. அதுக்காக வேற எதுவும் இல்ல. ஃபீட்பேக் ஃபார்ம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. யூசுவலா நாங்க எல்லா செஷன்ஸும் கண்டக்ட் பண்றப்போ நாங்க இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இது க்ளோஸ் பண்றோம். ஆக்சுவலா செஷன் முடிஞ்சதா? முடிஞ்சது சார், செஷன் முடிஞ்சது. ஆக்சுவலி செஷன் சூப்பரா இருந்தது. சாரும் சேர்ந்து கம்பெனி பண்ணி எடுத்திருந்தீங்க. சார் இது அவரு இருப்பாருன்னு எனக்கு தெரியல, நான் கவனிக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா இந்த டாபிக் உண்மையிலேயே பெரிய விஷயம். ஆக்சுவலா
நிறைய விஷயத்துல வந்து உள்ளடக்கிற விஷயம் வந்து இந்த மைக்ரேன் ரிலேட்டடா இருக்கிற விஷயம். ஸோ அதுல வந்து நிறைய ஒரு விஷயத்த வந்து கன்சர்ன் பண்ணவே முடியாது. சின்ன வயசுல இருந்து ஏஜ் 90+ வரைக்கும் யாருக்கான மைக்ரேன் வரலாம், யாருக்கான மைக்கரிச்சு விடலாம், எதுனா பண்ணலாம். பட் ஆனா இந்த அளவுக்கு சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் மட்டும் பப்ளிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மைக்ரேன் வந்து வராம தடுக்கிறதுக்கு காசஸ் என்ன பண்ணலாம்? பிரிகாஷன் என்ன சொல்ல முடியுமா? அது மேனேஜ்மெண்ட் வந்து சார் சொன்னாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ்னால வருது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. மத்தபடி நம்ம ஹோமியோபதியில மெடிகேஷன்ஸ் வந்து சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம இண்டிவிஜுவலைஸ்டா ஒருத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்குறதுனால இப்ப நம்ம இந்த ரெமெடியே நம்ம போட்டாலுமே அவங்களுக்கு வந்து எதனால நாங்க அந்த ரெமெடி போடலன்றதுக்கான டீட்டெயிலும் நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு ரெமெடி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைக்ரேன் நான் சாங்குனேரியா சொல்றேன். இப்ப பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரேன் அவங்களுக்கு இருந்துச்சுனாலே போய் சாங்குனேரியா வாங்குவாங்க. இப்ப அந்த மெடிசன் வந்து சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு சைடு எஃபெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இப்ப இந்த மேம் வந்து இந்த மெடிசன் சொன்னாங்க அதனாலதான் நான் வாங்கி சாப்பிட்டேன், நாளைக்கு என்னதான் பிளேம் பண்ணுவாங்க? சோ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலைஸ்டு மெடிசன் தான். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்குதான் நாங்க மாத்திரை தருவோம். சோ என்ன சொல்றது, ஸ்கிரீன்ல போடுறாங்க, யூடியூப்ல காட்டுறாங்க, கூகுள்ல பார்த்து, சாட்ஜிபிடில பார்த்து, இப்படி பார்த்து நீங்க மெடிசின் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்யாது. நீங்க இண்டிவிஜுவலைஸ்டா ஒரு நல்ல ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு கேஸ் டேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரெமெடி ஃபைனல் பண்ணி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சரியாகும். இதுதான் விஷயம். இதனாலதான் நாங்க வந்து ரெமெடி வந்து எந்த இடத்துலயுமே பப்ளிக்கா நாங்க அனௌன்ஸ் பண்றது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து எனக்கு இருக்கு பப்ளிக்ல இருந்து. என்ன அப்படின்னா, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்தா மைக்ரேன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா? டிப்ரெஷன் இருந்தா மைக்ரேன் வரதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பா. டிப்ரெஷன் அதாவது என்னன்னா, டிப்ரெஷன்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. குறிப்பா சொல்ல போனா ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களுக்கு ஆன்சைட்டி ஃபேஸ் வருது, ஆன்சைட்டி ஃபேஸ்ல இருந்து டிப்ரெஷன் ஃபேஸ் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. டிப்ரெஷன்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ். இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு தலைவலி மைக்ரேன் வரதுன்றது வந்து பாசிபிளான விஷயம் தான். ஏன்னா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா விஷயங்களையும் மேல ஒரு நம்பிக்கையும் அதுல மேல இருந்த வந்து ஒரு அபிப்பிராயத்தை வந்து எல்லாம் இழந்திருப்பாங்க, அந்த பற்று மொத்தமா இழந்திருப்பாங்க. சோ இழந்த போது மைண்ட் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதான்னு யோசிச்சு அது வந்து ஒரு மைக்ரேன்ற ஃபேஸுக்கு கன்ஃபார்மா போகும். ஸோ டிப்ரெஷன் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸுக்கே மைக்ரேன்ற ஃபேஸ் போகும்போது டிப்ரெஷன்ற போது கண்டிப்பா போறது உண்டான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஆக்சுவலா இப்போ லேட்டஸ்டா இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் பசங்க, இங்க படிக்கிற பசங்க, இந்த மாதிரி பசங்க வந்து அதிகமா இந்த மைக்ரேன் ரிலேட்டடா ஃபேஸ் பண்ற விஷயங்கள் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்? இல்ல, மைக்ரேன்ன்றது வந்து ஸ்டார்டிங் வந்து என்னன்னா டீனேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இது ரொம்ப சின்ன வயசுல இருந்தாலும் இது ஸ்டார்ட் ஆகாது. மேக்சிமம் மைக்ரேன் அவங்க கன்ஃபார்ம் பண்றது டீனேஜ்ல தான் பண்ணுவாங்க. சோ இது வந்து அதிகமா எப்படின்னா 40 years 45 years வரைக்குமே இது வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குதுதான். சோ இது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வர்றது நார்மல் தான். இத வந்து அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணணும்னா, இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கு நம்ம அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம். சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல காட்டியிருப்போம். ஒரு 9 விஷயம் வந்து சார் வந்து காட்டினாங்க ஸ்லைடு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கனாலே இந்த மைக்ரேன்ல இருந்து வெளில வந்துடலாம். அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட் பண்றது என்னன்னா, ஸ்ட்ரெஸ்ன்றது ஏதோ வளர்ந்தவங்களுக்கு, இந்த காலேஜ் பசங்களுக்கு இவங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது கண்டிப்பா கிடையாது. பிறந்த குழந்தைக்குமே ஸ்ட்ரெஸ்ன்றது உண்டு. கரெக்டா நம்மளுக்கு பால் கிடைக்கல, இல்ல கரெக்டா நம்ம விளையாடுறதுக்கு முடியல, விளையாட கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட பிறந்த குழந்தைகளுக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது அதுக்கப்புறம் வளர்றவங்க வளர்ச்சி அடைஞ்சு பெரியாளா வளருன்ற போது ஸ்ட்ரெஸ்ன்றது நார்மலா இருக்கதான் செய்யும். ஸோ
மைக்ரேன் வரதுக்கு உண்டான காரணங்கள் குழந்தைகளுக்கு இருக்கணும்னா கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ளாகிறாங்க, அவங்க ஒரு பிடிஎஸ்டிக்குள்ள போறாங்க, அவங்க ஒரு ஆன்சைட்டிக்குள்ள போறாங்கன்னா மைக்ரேன் வரதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய உண்டு. ஆக்சுவலா வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு முடிச்சுக்கலாம், வைண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இப்போ டிப்ரெஷன்ஸ் இந்த சைக்காலஜி டேப்லெட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஓகேங்களா? இப்ப டேப்லெட் இருக்கும் போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸோட ஹவுசிங்னஸோட சுத்துறது, மைக்ரேன் ஃபீலிங் இருக்கும், அந்த இதுல சுத்தும் போது டேப்லெட்டை ஸ்டாப் பண்ண பிறகு ஃபீல் இருக்காது. சோ அந்த டேப்லெட்டுக்கான காசஸா இல்லைன்னா அவங்க இருக்கிற பிரச்சனைக்கான காசஸா? ஆக்சுவலி இப்ப வந்து ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இப்போ ஒரு ட்ரக்குக்குமே வந்துட்டு ப்ரோஸ் இருக்கும், கான்ஸ் இருக்கும். அந்த ட்ரக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைக்காட்ரிக் ட்ரக் கொடுக்குறாங்கன்னா அந்த ட்ரக் அந்த புக்லயே வந்து போட்டிருப்பாங்க வெயிட் கெயின் இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், அப்புறம் தலைவலி இருக்கும், இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்கும். எல்லாமே வந்துட்டு அந்த டாக்டருக்கு ஒரு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ண போறாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சோ அவங்க எல்லாத்தையுமே ரெடி ஆயிட்டு தான் அந்த மெடிகேஷன் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. சோ இப்ப சாப்பிடுற நமக்கோ இல்ல பேஷண்ட்க்கோ கண்டிப்பா அது என்ன சைடு எஃபெக்ட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு சில பேரோட பாடி டைப்புக்கு அது அடாப்ட் ஆகும், ஒரு சில பேருக்கு அடாப்ட் ஆகாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அலோபதியில நடக்கிறது ரொம்ப ரொம்ப காமன். இந்த மாதிரி ஹோமியோபதியில நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம இண்டிவிஜுவலைஸ்டா கொடுக்குறோம். இதனால ஹோமியோபதி எடுக்கிறதுனால எனக்கு தலைவலி திருப்பி வருமா, அதிகமாகுமா? இப்ப நான் வந்துட்டு ஸ்கீசோஃப்ரெனியாக்கு வந்துட்டு ஹோமியோபதியில மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு எனக்கு மைக்ரைன் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. இது வந்து எதனால வராதுன்னா நம்ம ஏன்னா ஒரு கேஸுமே டீப்பா அனலைஸ் பண்ணி தான் நம்ம மெடிகேஷன் கொடுப்போம். கரெக்டான பொட்டன்சி, கரெக்டான ரெமெடி அண்ட் கரெக்டான ஒரு ரெப்பட்ரைசேஷன் எல்லாமே பார்த்து கேஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். இதனால வந்துட்டு உங்களுக்கு ஹோமியோபதியில எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் கிடையாது. பட் இஃப் அலோபதியில போறீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். அதே அவங்களே இன்னொரு கொஸ்டின் வந்து ரேஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலியில வந்து ஒருத்தவங்க வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்களாம். கொடுக்கும்போது நார்மலா அந்த டேப்லெட் எடுக்கலாம் நார்மலா இருக்காங்க. பட் அந்த டேப்லெட் எடுக்கிறாங்கன்னும் போது தலைவலி, அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டினஸ், அந்த தலையை பிச்சுக்கிட்டு போடுறது, ஒரு மாதிரி எப்படி எக்ஸ்ட்ரா அந்த திங்கிங்கை கம்மி பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து பண்றாங்க. ஓவர் திங்கிங்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டேப்லெட் கொடுக்கும் போது இந்த மாதிரி காசஸ்ல தான் அவங்க டேப்லெட்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா திங்கிங் கம்மி பண்ணா இந்த மாதிரி தலைவலியோ மைக்ரேனோ ஒன்று கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏஞ்சிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க, திருப்பி வந்து ஏஞ்சிப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஒரு சில டைம்ல வந்து ஃபுட்டே வந்து எடுக்க முடியாது, என்னதான் பத்துக்கிட்டே இருக்கணும் போல. திங்கிங் இருக்காது. அந்த திங்கிங்கை கம்மி பண்றோம்னு கொடுக்குறாங்க. திருப்பி அந்த மாத்திரை வந்து டோசேஜ் கம்மி ஆகும் போது திருப்பி அந்த திங்கிங் தான் அதிகமாகுது. அது ஒரு வாரத்துக்கு 10 நாள் கொடுக்கும்போது சைக்காலஜியாவே நரம்பு நியூராலஜி ரிலேட்டடா பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? கண்டிப்பா நீங்க சைக்காட்ரிக் ட்ரக் போயிட்டாலே சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாம நீங்க அலோபதியில போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கவே முடியாது. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரேன்கே நீங்க எடுக்கிறீங்கன்னா அது பெர்மனன்டான கியூர் கிடையாது. எல்லாமே நீங்க எந்த இது இப்ப சர்ஜரின்னு போனீங்கன்னா அது பெர்மனன்டான ஒரு கியூர். பட் இப் நீங்க வந்துட்டு அலோபதியில நார்மலா மெடிசின் எடுக்கிறீங்கன்னா நீங்க லைஃப் லாங் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா நீங்க சாகுற வரைக்கும் நீங்க எடுத்துட்டே தான் இருக்கணும். இதுதான் விஷயம். நம்ம லைஃப் லாங் வந்து நம்ம மெடிகேஷன் எடுக்க ஓகே, நம்ம பாடி அதுக்கு கோஆபரேட் பண்ணுதா தாராளமா எடுக்கலாம். நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க எடுக்கிறதுனால இருக்கக்கூடிய சைடு எஃபெக்டையும் கண்டிப்பா பார்க்கணும். அதை வந்து பீப்புள் அட்ரஸ் பண்றது இல்ல. டாக்டர்ஸும் வந்துட்டு ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரிதான் சைக்காட்ரிக் ட்ரக் கொடுக்குறாங்க. ட்ரக் கொடுக்கறப்ப கூடவே சேர்த்து ஏன் அல்சர் டேப்லெட் கொடுக்குறாங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்ல ஆக்சுவலி எனக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன ஃபீவரோ ஆன்சர் ஏதோ நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட் போடுங்கன்னு சொல்லி பேன் டி சம்திங் ஒரு டேப்லெட், நான் டேப்லெட் நேம்லாம் நான் மென்ஷன் பண்ண சம்திங் ஒரு 5 mg 10 mg கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா பிஃபோரா வந்து அவங்க ஃபுட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க மாத்திரை எடுக்கிறது வந்து இதுவாகும், நேரம் ஃபுட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் சைக்காலஜி இதுலயும் வந்து நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலி நான் பார்த்திருக்கேன்.
பிஃபோர் டேப்லெட் பிகாஸ் எடுங்க. அவங்களுக்கு தெரியும் அது என்ன சைடு எஃபெக்ட் வரும்ன்றது. ஏன்னா இப்போ ஒரு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்றாங்க, ஒரு டாக்டர் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த டாக்டருக்கு சைடு எஃபெக்ட் தெரியாம பண்ணவே மாட்டாங்க. சோ இதனால நாங்க வந்து ஹோமியோபதி ப்ரிஃபர் பண்றோம். இப்ப நான் ஹோமியோபதி டாக்டர்ன்றதுனால நான் ப்ரிஃபர் பண்றேன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ எங்ககிட்டயே வந்து நிறைய மைக்ரைன் கேசஸ் எங்ககிட்டயுமே இருக்காங்க. அதாவது ஒரு கேஸ் எல்லாம் வந்தாங்க எப்படின்னா, வெயில்ல போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு தலைவலிக்கும். தலைவலி வந்து எப்படின்னா 4 நாள் இருக்கும். அவங்களுக்கு கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். அவங்களால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, யாராச்சும் பேசினா கேட்க முடியாது. ஒரு டாலரேட்டே அவங்களால பண்ணிக்கவே முடியாது. ஒரு சின்ன சவுண்ட் கூட டாலரேட் பண்ண முடியாது. சோ அவங்கள வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி நாங்க கேஸ் ஹிஸ்டரி எடுத்துட்டு நல்லா அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசணும். கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆஃப் கான்வர்சேஷன் எங்க 2 பேருக்குள்ள போச்சு. சோ ஆஃப்டர் தட் ஒரு மெடிகேஷன் நான் வந்து ஹோமியோபதி மெடிசன் தான் பிரிஸ்கிரைப் பண்ணி ஒரு 1 வீக்ல அவங்களுக்கு வந்து தலைவலியே இல்ல. 1 வீக் தான். 1 வீக்மே வந்து ஒரு ஹையர் பொட்டன்சி தான் கொடுத்தேன். 1 டோஸ் தான் கொடுத்தேன். சோ அந்த 1 டோஸ்லயே 1 வீக்லயே அவங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதாவது அப்போ அவங்க வந்து என்கிட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து மைக்ரைன் பெயின் வரவே இல்லை. இப்ப வரைக்கும் எனக்கு கால் பண்ணி பேசிட்டாங்க. ஆக்சுவலா சூப்பர். ஆக்சுவலி ஹோமியோபதியில ரிசல்ட் இருக்குன்னு தெரியும். ஃபைனலி ஒரு 2 கொஸ்டின் மட்டும், ஓகேவா? பர்சனலி நீங்க சொல்றது கரெக்ட். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ நானே வந்து ஒரு சென்ட் அடிக்கிறேன், ஒரு பர்ஃபியூம் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பயுமே வந்து சென்ட் பர்ஃபியூம் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ என்ன ஃபங்க்ஷன்ஸ் போறேன், எங்கன்னா ஒண்ணு போறேன் அப்படின்னா சென்ட் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம்ல எல்லாம் வந்து நான் சென்ட் யூஸ் பண்ண மாட்டேன், அத்தெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த டைம்ல யூஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்து நான் முடிச்சுட்டு வரது கூட தலைவலி வந்துடும். 2 நாளைக்கு அந்த தலைவலி நிக்கவே நிக்காது. வந்து குடிச்சிட்டு படுத்த அப்படின்னா 1 நாள் 1.5 நாள் அந்த தலைவலியில சாப்பாடு பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. வந்து அப்படியே வீட்டுல படுக்கிறது. நான் மேக்சிமம் நான் பப்ளிக் சர்வீஸ் ரிலேட்டடா போகும்போது பர்ஃபியூம் யூஸ் பண்றது நார்மல். மத்த எங்கேயும் நம்ம ஒர்க் ரிலேட்டடா போகும்போது நான் பர்ஃபியூம் மேக்சிமம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஜப்பாத மட்டும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது நார்மலாவே இருக்கு. 20 காசஸா இருக்குமா பர்ஃபியூம் யூஸ் பண்றதும் ஒரு காசஸா இருக்கு. இப்போ வந்து நீங்க பெர்ஃபியூம் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு மைக்ரைன் வருதுன்னு சொல்றீங்க. ஆமா கரெக்ட். ஆமா கரெக்ட். இது வந்து ஆல்ஃபாக்டரி, அதாவது நீங்க ஸ்மெல் பண்ணி உங்களுக்கு அது தலைவலி வருது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒருத்தவங்களோட பாடி ஒரு டைப்ல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ் சிம்டம்ஸ் இருக்கும். இப்ப எனக்கு வந்து லெதர் அலர்ஜி இருக்கு, உங்களுக்கு பெர்ஃபியூம் அலர்ஜி இருக்கு. அதுக்கான ரெமெடி என்னன்றது கொடுத்தாதானே நமக்கு அது சரியாகும். சும்மா நான் போய் தலைவலி மாத்திரை வாங்கி போறேன், குரோசின் வாங்கி போடுறேன், பாராசிட்டமால் வாங்கி போறேன்னா தலைவலி சரியாகுமா? கண்டிப்பா சரியாது. சைடு எஃபெக்ட் தான் வரும். ஆக்சுவலா நான் பர்ஃபியூம் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாலாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்ட்ராங்கா வேணும்னு. லைட் பர்ஃபியூம் ஸ்மெல் செட்டே ஆகாது எனக்கு. அது யூஸ் பண்ண ஃபீலிங்கே இருக்காது. யூஸ் பண்ணணும்னா ஃபுல் ஸ்ட்ராங் இருக்கணும். லைட்டா ஒரு ஸ்ப்ரே அடிச்சுனா கூட உடம்புல அது பர்ஃபியூம் நான் போறேன் அப்படின்னா அந்த ஃபிளேவர் தெரியணும் எதிர்பார்ப்பேன். பட் அப்படி இருக்கும்போது லைட் ஃபிளேவர் யூஸ் பண்ணனா அது நான் யூஸ் பண்ணாமே போயிடலாம், எனக்கு அந்த ஸ்மெல் செட் ஆகல. அதுதான் யோசிச்சேன் நீங்க சொல்லும் போது பர்ஃபியூம் அலர்ஜி அப்படின்னு சொன்னீங்கல்ல. சோ அதனால இந்த விஷயத்த கேட்டேன். ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சிடுறேன், இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க ஆக்சுவலி இப்போ காலேஜ் பசங்க இருக்காங்க அப்படின்னும் போது வந்து காலேஜ் பசங்க வந்து மொபைல் யூசேஜ் வந்து அதிகமாயிருச்சு, மிட் நைட்ல தூங்குறது கம்மியாயிருச்சு. இது ரிலேட்டடா வந்து மைக்ரைன் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. சோ இதுக்கு ரிசல்ட் எப்படி கொடுக்கணும்? கேள்வி புரியல. மொபைலுக்கும் மைக்ரைனுக்கும் சம்பந்தம் இருக்கா? மிட் நைட்ல மொபைல் யூஸ் பண்றது கண்டிப்பா இருக்கு. வை நாட்? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்லைட்லயே காட்டியிருப்போம் உங்களோட ஸ்கிரீன் டைமை வந்து நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் ஈவன் என்னையுமே சேர்த்துட்டா, எனக்கு ஒர்க் பாத்தீங்கன்னா காலையில நான் ஒரு 9 o'clock நான் ஸ்டார்ட் பண்றேன்னா நான் நைட்டு 9 வரைக்குமே நான் ஸ்கிரீன்ல தான் இருக்கேன். சோ அந்த ப்ளூ லைட், அந்த யூவி ரேஸ் எல்லாமே என்னோட கண்ணையும் அஃபெக்ட் பண்ணுது, என்னோட மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இது வந்து எப்படின்னா ஓவர் நைட்ல வந்து எனக்கு இந்த பிரச்சனை வருதா? கிடையவே கிடையாது. சின்ன சின்ன விஷயமா சேர்த்து 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 அது டெவலப் தான் ஆகுது. டெவலப் ஆகி ஒரு கட்டத்துல இப்படி பர்ஸ்ட் ஆகுது. அப்படி வர்றதுதான் இந்த மைக்ரேன். உடனே இப்படின்றதுக்குள்ள இப்படி அந்த மாதிரி ஃபீவர் மாதிரி எல்லாம் வராது. இது வந்து டெவலப் ஆகும். அதாவது சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகிதான் டிப்ரெஷன் ஆகும்.
அந்த மாதிரிதான் இப்ப காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட யூசேஜ் என்ன, போன் தான். பேசிக்கா போன் இல்லாம அவங்களால கம்யூனிகேட் பண்ணவே முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே. அதை வந்து அவங்க கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க மைக்ரைன்ல இருந்து வெளில வரலாம். இப்ப அவங்க வந்து ஸ்கிரீன் டைம் வந்துட்டு நார்மலா யூஸ் பண்ணாம எக்ஸ்ட்ரீமா ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்கும் யூஸ் பண்ணாம, இல்ல நைட்டு ஃபுல்லா பப்ஜி விளையாடுறேன், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன், சிஓடி விளையாடுறேன்னு விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா அது மைக்ரைன்ல போய் முடியறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி பண்ணணும். டீஹைட்ரேட்டடா இருக்காம அடிக்கடி நல்லா ஹைட்ரேட்டடா இருந்தா இன்னுமே வந்துட்டு அவங்க பெட்டரா இருப்பாங்க. அது மாதிரி இப்போ நம்ம இப்போ ஒரு நாளைக்கு 4 to 5 liters வாட்டர் குடிக்கிறாங்கன்னா அது 4 to 5 liters அவங்களால யாராலுமே குடிக்க முடியாது, ஈவன் என்னாலுமே குடிக்க முடியாது. சோ அதை ஸ்பிளிட் பண்ணி அவங்க குடிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். லைக் இப்ப எப்படி சொல்றது, ஒரு டைம் தனியா குடிக்கலாம், ஒரு டைம் ஜூஸ் ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கலாம். சுகர் இல்லாம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக வந்துட்டு வாட்டர் மெலன் இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னுமே வந்து பெட்டரா இருப்பாங்க. டக்குன்னு டீஹைட்ரேட் ஆக மாட்டாங்க. இதனால மைக்ரைனை கம்மி பண்ணலாம். இப்ப வந்துட்டு உடனே போய் இப்ப வெயில்ல இருந்து வராங்க உடனே போயிட்டு ஐஸ் வாட்டர் குடிச்சாங்கன்னா அப்படிலாம் சரியாகாது. இன்னும் தான் பாடி ஹீட் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் போது தண்ணிய பத்தி வாட்டரை பத்தி பேசும்போது இன்னைக்கு நான் பர்சனலி ஒரு நாளைக்கு மேக்சிமம் 5 லிட்டர் தண்ணி சாலிடா குடிக்கிறேன். இது வெயில் டைம் ஆனா 8 to 9 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கிறேன். இதனால என்ன காசஸ் ஆகுமா பர்சனலா கேக்குறேன். ஏன்னா மிட் நைட் ஒர்க்கிங் அடிக்கும் போது தண்ணி இன்டேக் இருந்துகிட்டே இருக்கும். ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேன். மேக்சிமம் 2 மீல்ஸ் தான் எடுப்பேன். மார்னிங் 1, நைட் 1. ஆஃப்டர்நூன் நான் 3 டைம் சாப்பிட ஆள் கிடையாது. பட் ஹைட்ரேட்டடா இருக்கீங்க. இப்ப இது எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன, அதிகமா யூரின் அவுட்புட் வந்து அதிகமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா என்ன சொல்ற, ஒரு 1 hour 1/2 an hour ஒன்ஸ் நீங்க போயிட்டே இருக்க மாதிரிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அந்த கிட்னியோட ஃபங்க்ஷனும் அதிகமாகுது. பிளஸ் நீங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா தான் இன்டேக் எடுத்துட்டு இருக்கீங்க. சோ இது நீங்க வந்து கரெக்டா உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்ட நீங்க மேட்ச் பண்ணி நீங்க இதுக்கான கால்குலேட்டர் கூட இருக்கு கூகுள்ல. நீங்க யூ கேன் டவுன்லோட் தட். அந்த கூகுள்ல பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம். உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் போட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு அதுவே சொல்லும் கால்குலேட் பண்ணி. சோ அந்த பேசிஸ்ல நீங்க குடிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். என்னால வந்து 9 to 10 hours தண்ணி குடிக்காமயே இருக்க முடியும், குடிக்காமயே இருக்க முடியும், குடிக்கவும் முடியும். என்னால தண்ணி கண்ட்ரோலும் பண்ண முடியும். தண்ணி ஓவரா ஏன்னா இப்ப நான் சிஸ்டம்ல உடக்கிறேன்னும் போது நான் வெளியே அவுட்டர் போயிட்டேன்னா நான் அந்த அளவுக்கு வந்து வெளியே அவுட்டர் ஃபுட்டு சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன் மேக்சிமம். அதே மாதிரி வந்து நான் யூஸ் பண்ற வாட்டர் எல்லாமே வந்து அக்வாஃபினா வாட்டர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பர்சனலி கேட்கிறேன், ஒன்லி போர் வாட்டர் மட்டும் தான் குடிப்பேன். ஏன்னா அக்வாஃபினா வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்றது இல்லை. ஆனா தண்ணி இன்டேக் எடுக்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்கும். வெளியே போனா யூஸ் பண்றது இல்லை. பட் ஆனா எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஒரு பிரச்சனையா இருக்குமோ நீங்க சொல்லும்போது யோசிக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நீங்க புதுசா ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு அது செட் ஆகல. அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஏன்னா நீங்க யூஸ்வலா ஒரு விஷயத்துக்கு பழகிட்டீங்க. இப்ப நீங்க போர் தண்ணி குடிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தையே நீங்க பழகிட்டு புதுசா நீங்க அக்வாஃபினா உங்க பாடிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? அப்ப அந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரதானே செய்யும் பாடிக்கு. இதுக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போறேன்னா குடிப்பேன், குடிக்காமலாம் இருக்கிறதுல குடிப்பேன். பட் எனக்கு அந்த இடத்துல குடிச்ச ஃபீலிங் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ ஒரு ஃபுல் மீல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபுல் மீல்ஸ் வந்து வீட்டு சாப்பாடுக்கும் ஹோட்டல் சாப்பாடுக்கும் எப்படி டிஃபரெண்ட் தெரியுதுங்களா? ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த போட் வாட்டர் எனக்கு இந்த தண்ணி எந்த போர் வாட்டர் எந்த இடத்துல இருந்தாலும் யோசிக்காம குடிப்பேன், எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. அக்வாஃபில்டர் வாட்டர்னா வேற குடிச்சா எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, தேங்க்யூ சோ மச். பாடி வந்து ஸ்பெசிபிக்கா பர்டிகுலரா ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. நீங்க வந்து டெய்லி ரொட்டீன்ல அந்த விஷயத்த வந்து திருப்பி திருப்பி பண்ணி அந்த ஒரு பழக்கி வச்சிருக்கீங்க உங்க பாடிக்கு. அப்ப நீங்க புதுசா ஒரு விஷயத்த உள்ள கொண்டாந்து இறக்குறப்போ அந்த பாடியால அதை அடாப்ட் பண்ணிக்க முடியல டக்குன்னு. சோ இட் வில் டேக் சம் டைம் டு அடாப்ட். ஓகேவா? அதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல, தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபைனலா வந்து சேடாண்டா மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்.
சார் இப்போ உமன்ஸ் சொல்லுங்க. ஃபீமேல்ஸ் பசங்க இருக்காங்க. இப்போ வந்து காலேஜ் பசங்க வந்து மைக்ரேன் ஃபேஸ் பண்றாங்க. இந்த எப்போனா இந்த மென்சஸ் டைம்ல, இந்த பீரியட்ஸ் டைம்ல, இந்த கிராம்ஸ் லேட்டா. சோ அதுக்கும் சைக்காலஜி சம்பந்தம் உண்டா? இல்ல இன்னொரு क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்துட்டு மைக்ரேன் கோ த்ரூ பண்ணாங்க. அதுக்கும் சைக்காலஜிக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கு? இல்ல அந்த மாதிரி இல்ல, அது ஜெனரலான. அதாவது சிலர் வந்து அந்த மைக்ரேன்ன்றது வந்து அந்த மென்சுரேஷன் டைம்ல ஃபேஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெளியில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், உங்க பாடியில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி இது ஃபேஸ் பண்ணுவாங்களே ஒழிய மென்சுரேஷன்ல இருக்கிறவங்க மூட் ஸ்விங்ஸ்ல இருப்பாங்க. மென்சுரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மைக்ரேன் வரும்னா கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த பர்టిక్యులரா ஒரு சிலர் பேருக்கு வரலாம். சரி பண்ணிக்கலாம். அது ஹோமியோபதி மெடிகேஷன் மூட் ஸ்விங்ஸ்னால வரக்கூடிய மேஜர் ப்ராப்ளம். சரி பண்ணிக்கலாம். தேங்க் யூ சோ மச். நம்ம ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்லிட்டேன். சார் தனியா ஒரு செஷன் கொடுங்க சார். நிறைய விஷயம் சரி, நான் உங்களுக்கு கால் பண்றேன். எனக்கு தெரியாம போச்சு நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஆக்சுவலி நான் கால் பண்றேன். தேங்க் யூ சோ மச். ஆக்சுவலி மேடம் உங்களுக்கும் நன்றி. ஆக்சுவலி வந்து இவ்வளவு விஷயத்த வந்து ஷேர் பண்ணீங்க பப்ளிக்ல இருந்து. நிறைய கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. போதும், லிமிட்டோட முடிச்சுப்போம். இன்னொரு டைம் நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க. வணக்கம். ஒண்ணுல ஹோமியோபதி சொல்றீங்க இல்லையா? ஹோமியோபதி பத்தி எனக்கு ஐடியா இல்ல. ஹோமியோபதிக்கும் அலோபதிக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு மைக்ரேன் பத்தி பேசுறீங்க. மைக்ரேன்றது வந்து நான் நினைச்சேன்னா தலைவலி, ஏதோ ஒரு சைட்ல வலிக்கும்னு நினைச்சிருந்தேன். நீங்க அது நரம்பு சம்பந்தப்பட்டது சொல்றீங்க. அது மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்டதுன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ கண்ணு பிரச்சனை இருக்குன்னா கண்ணு பிரச்சனைக்கு அதுக்கும் நரம்புக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம ஸ்கிரீன் டைம் அதிகமாகறதுனால கண்ணு வழியா யூவி ரேஸ் உள்ள போகுதுன்றீங்க. கண்ணு பாதிக்கிறதுனால ப்ராப்ளம் தலைவலி வருதா, அல்லது உள்ள பிரெயின்ல உள்ள ஏதாவது நரம்புனால ஒற்றை தலைவலி அந்த மாதிரி வருதா? என்ன ப்ராப்ளம்? அதாவது என்ன விஷயம்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ணுல இருந்து ஒரு நரம்பு போகுது இல்ல, கண்ணுல இருந்து நரம்பு போகுது இல்ல, எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நேரம் எங்க கனெக்ட் ஆயிருக்குது? பிரெயின் தான். பிரெயின்ல தான் கனெக்ட் ஆயிருக்குது. எல்லாமே நரம்பு கிட்டத்தட்ட பைப் லைனுங்க. ஒரு பைப்ல பிரச்சனை ஆச்சுன்னா அது எல்லா இடத்துலயும் இடிக்கும். அவ்வளவுதான் விஷயம். கண்ணுல போற அந்த ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. அதை உள்ளுக்குள்ள போறது ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. அது உங்க கண்ணு மட்டும் பாதிக்காது, உங்களோட என்டையர் பாடியுமே பாதிக்குது. அதுதான் இங்க விஷயம். ஏன்னா உங்க என்டையர் பாடியுமே ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு காது வலிக்குன்னா உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. காது வலி வந்ததுன்னா கண் வலி வந்தாலும் சில நேரங்கள்ல ரொம்ப டயர்ட் ஆயிடும். அது மாதிரி சொல்றீங்க. சரி, இப்போ இதுக்கு வந்து பர்டிகுலரா இப்போ கண்ணு சம்பந்தப்பட்டதோ அல்லது இப்போ என்ன சொல்ல, இப்போ பவர் இருக்கு, கண்ணுல பவர் இருக்கு, அவங்களுக்குன்னு ஏதாவது ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் இருக்கா? கண்ணு பவர் இருக்கிறவங்களுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ மைல்டா இருக்கு, இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா கண்டிப்பா நம்மளால ஓரளவுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும் சார். பட் இதே இது வந்து ரொம்ப நாள் கிரானிக்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு நம்மளால அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. கிரானிக்கா இருக்குன்னா கிரானிக்கா இருக்கிறதுக்கு வந்து அது இம்ப்ரூவ்மெண்டா இருக்குமா? இம்ப்ரூவ் பண்ணலாம், சைட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ்ல எல்லாம் பவர் இருக்கும்ல, -5, 6 அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு வந்து அஷூரன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியாது. இல்ல அது அந்த ரிசர்ச்லயாவது இருக்கா? அது சம்பந்தமா ரிசர்ச்சா போயிட்டு இருக்கா? கிரானிக்கலா இருக்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, கண்ணு சம்பந்தப்பட்டது, அதுக்கெல்லாம் வந்து ரிசர்ச்ல இப்போ ஹோமியோபதியில இப்போ வந்து அலோபதியில வந்து ரிசர்ச்ல போயிட்டு இருக்குன்றாங்க. அது ஒன்றும் சக்சஸ் ஆகல. ஹோமியோபதி ரிசர்ச் எல்லாம் இருக்கு. நாங்க வந்து பர்டிகுலரா ரிசர்ச் பண்றது என்னன்னா, நாங்க சைக்காட்ரிக் கேசஸ் தான் நாங்க ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு செட் ஆகுது. எங்களுக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆக்சுவலி சைக்காட்ரிக் இது பாக்குறதுல. சோ நாங்க அதுக்கு ரிலேட்டடா நாங்க நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார் டிசார்டர் இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஹோமியோபதியில வந்து கியூர் இருக்கு, அப்படிதானே? கியூர் இருக்கா? சைக்காட்ரிக் கண்டிப்பா கியூர் இருக்கு எங்க கிட்ட. இல்ல ஸ்கிசோஃப்ரெனியாக்கு வந்து அவங்க இப்போ அலோபதியில வந்து தூங்குறதுக்கு ஒரு மெடிசின் மாதிரி கொடுத்து தூங்க வச்சிடறாங்க, அல்லது ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய கியூர்லாம் இல்ல அலோபதியில. கண்டிப்பா அலோபதி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டெம்பரவரியா, அதாவது எப்படி டெம்பரவரியா தமிழ் தற்காலிகமா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். அது திருப்பி வரதா செய்யும்.
அதாவது நீங்க மாத்திரை போட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். அதுக்காண்டி அந்த 2 நாள் அது சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சரியாகாது. நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க மாத்திரைன்னு சாப்பிட ஆரம்பிச்சீங்க ஸ்கீசோஃப்ரெனியாக்குனா உங்க என்டையர் லைஃப் ஃபுல்லா நீங்க சாப்பிடணும் அலோபதியில. ஆனா இப்ப நாங்க வந்து ரிசர்ச் பண்ணதுல வந்து ஹோமியோபதியில ஒரு 85% வரைக்கும் எங்களால ரெக்கவரி கொடுக்க முடியுது. இதுக்கான ப்ரூஃப்மே எங்க கிட்ட இருக்கு. நாங்க யார் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கோம், எவ்வளவு தூரம் அவங்க ரெக்கவர் ஆயிருக்காங்க, என்னென்ன சிம்டம்ஸை நாங்க ரிவர்ஸ் பண்ணிருக்கோம், அந்த டேட்டா கலெக்ஷன் முதற்கொண்டு நாங்க வச்சிருக்கோம், ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் எது கேட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. அவங்க இப்ப இல்ல, அவங்க அவங்க வந்து பாஸ்டவே இல்ல. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்றீங்க. என்ன மாதிரியான ஃபார்ம் ஆஃப் மெடிசன் இருக்கும்? டேப்லெட்டா அல்லது ஹோமியோபதினா? ஹோமியோபதி தான், பியோர் ஹோமியோபதி. நாங்க எந்த அலோபதி மெடிசின் கூடயும் டை அப் பண்ணல, எதுவுமே பண்ணல. டைப் ஆஃப் மெடிசன் கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மெடிசன் ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்கும்? டேப்லெட் ஃபார்மா அல்லது ஆயில் ஃபார்மா? என்ன ஃபார்ம்ல இருக்கும்? பில்ஸ் ஃபார்ம். இந்த மாதிரி பில்ஸ் ஃபார்ம்ல கொடுப்போம். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு கேமரால. குளோபியூல்ஸ்ல இதுல கொடுப்போம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு டிஞ்சர்ல நீங்க எந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வரீங்கன்றத நாங்க ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிகேஷனுக்கே போவோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்களா, ஸ்டேபிளா இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி குளோபியூல்ஸே கொடுப்போம், இந்த மாதிரி டிஞ்சர் ஃபார்ம்லயும் நாங்க கொடுப்போம். எங்க கிட்ட இல்ல, என்னால வந்துட்டு இப்போ எங்க வீட்டுல இருக்க பேஷண்ட்க்கு வந்துட்டு எங்களால அவங்களுக்கு தெரியாம தான் நாங்க மாத்திரை தரணும் அப்படின்னா தண்ணியில கலந்து குடுக்குற மாதிரி மாத்திரையும் நாங்க கொடுப்போம். ஓகே 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 மேம். மோட் ஆஃப் மெடிகேஷன் வந்து டோட்டலி இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது வசதியோ அதை நாங்க குடுக்கறது தான் நாங்க இருக்கோம். ஓகே 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 ஓகே. இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதா இருந்தா நீங்க வந்து ட்ரீட் பண்றது வந்து மேக்ஸிமம் வந்து இதுக்கு மட்டும் தான் பண்றீங்க இல்லையா? பிரெயின் சம்பந்தப்பட்டது அல்லது அந்த ஸ்கிசோஃப்ரெனியா அந்த மாதிரி தான் பண்றீங்க இல்ல எல்லாத்துக்கும் பண்றீங்களா? ஜெனரலா பாப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா நாங்க மேஜரா கவுன்சிலிங் சென்டரும் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு வர கேசஸ் ஃபுல்லாவே சைக்கியாட்ரிக் ரிலேட்டடா தான் எங்களுக்கு வருவாங்க. ஏன்னா நாங்க கவுன்சிலிங் சென்டரும் சேர்த்து வச்சிருக்கோம். சோ நாங்க அதுல நிறைய பண்றோம். நாங்க ரிசர்ச் பண்றதுனால நாங்க அதுல ஃபோக்கஸ் பண்றோம். பட் ஜென்ரலா இருக்கவங்களுக்கும் பார்ப்போம். மைக்ரேன்ல இல்ல ஜென்ரல்ல வரதுனால ஜென்ரல்ல பார்ப்போம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எல்லா டிசீஸ்க்குமே வந்து கண்டிப்பா நாங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். ஓகே மேம். ஓகே. எங்க இருக்கு உங்களோட கிளினிக்? எங்க இருக்கு கிளினிக்கா ஹாஸ்பிடல்? எங்க இருக்கு? மதுரை ஆண்டாள்புரம்ல இருக்குங்க சார். ஓகே சார் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்டாள்புரம்ல இருக்கு. இருக்கு, ஆஃப்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஓகே ஓகே மேம். ஓகே தேங்க் யூ. சார் கேக்குதா? சார் என் நம்பர் இருக்கும் பப்ளிக். அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி நம்ம பாத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நான் கான்டாக்ட் பண்றேன். நீங்க கால் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்ம பண்ணலாம். நீங்க எங்க சார் பேசுறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க ஆக்சுவலா? ஆமா, நான் திருநெல்வேலி. எனக்கு திருநெல்வேலி. ஓகே ஓகே. ஐடி வேற மாதிரி இருக்கா? அந்த ஐடி பார்க்கும்போது பயமா இருந்தது. அதனாலதான் உங்களுக்கு நான் பர்மிஷன் நான் கொடுக்கல. சரி ஓகே ஸ்டார்டிங்ல. ஓகே ஓகே. கொஞ்சம் வேற பாக்கிறதுக்கு ஐடி ஒரு ஃபேன்சி மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான். சரி 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 சார். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல அடிக்கடி சந்திக்கணும் சார். நீங்க ஒரு நாள் சொல்லுங்க சார், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகேங்க சார். நீங்க நம்பர் இருக்குல்ல, நீங்க கால் பண்ணுங்க, பேசிக்கலாம். நம்ம கால் பண்ணிக்கலாம். நான் கால் பண்றேன் உங்களுக்கு. நான் டுமாரோ கால் பண்றேன். தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ. நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களோட பேஜ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம சைடுல எதுவும் காப்பி பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க உங்களோட பர்பஸ்க்கு நீங்க யாரா யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பர்சன் யாரா யூஸ் பண்ணாரா எனக்கு தெரியாம யாரா யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேடம் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.